அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இதை பேசுறது விஜயலட்சுமி தானா அப்படின்னு நம்ம அனைவருமே ஷாக் ஆகிற மாதிரி தான் தற்போது விஜயலட்சுமி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் குறித்த முழுமையான வீடியோல பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களை அதிகமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த விஜயலட்சுமி விவகாரம் அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜய்க்கு தங்கையாக நடித்திருந்த விஜயலட்சுமியை சீமான் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அவங்களோட ஒரு தகாத உறவுல இருந்தாரு அப்படின்னு ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி சீமான் அவர்கள் மேல ஒரு வழக்கு தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னும், அவரு மீண்டும் என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இனிமே விஜயலட்சுமி சீமான் அவர்களை குறித்து எந்த ஒரு சமூக வலைதளங்களிலுமே பேசக்கூடாது, அவதூறாக பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விதியை போட்டிருந்தாங்க. இதற்கு சீமான் அவர்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சீமான் அவர்களும் இனிமே பொதுவெளியில விஜயலட்சுமி அவர்கள் குறித்த கேள்வி வந்தாலோ அவங்களை குறித்து அவதூறாக பேசுவதோ அல்லது விஜயலட்சுமி பேரை மென்ஷன் பண்ணி ஏதாவது கதைகளை சொல்லுவதோ அப்படின்னு பண்ணாருன்னா இருவர் பக்கமும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இதற்கு முன்னதாகவே கூட சீமான் அவர்கள் விஜயலட்சுமி என்ற கேள்வி வரும்போது எல்லாமே கடந்து போயிட்டு இருந்தாரே தவிர அவங்களை குறித்து எந்த இடத்துலயுமே தவறுதலாக பேசாம தான் இருந்தாரு. உண்மையிலேயே சீமான் பெண்களை இந்த அளவுக்கு மதிக்கிறாரா அப்படின்னு கேட்கும் வண்ணம் தான் இருந்துச்சு. இதற்கு அடுத்தபடியாக விஜயலட்சுமி எல்லா இடங்கள்லயுமே சீமான் அவர்கள் குறித்து அவதூறான பேசுற விஷயங்களை மட்டுமே தான் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது தான் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் நேற்றைய தினம் விஜயலட்சுமி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோல அவங்க எடுத்த உடனே இன்னைக்கு என்ன நாள், என்ன கிழமை, என்ன தேதி அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இன்னில இருந்து இடைத்தேர்தல் முடிகிற வரைக்கும் நான் சீமான் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போறேன் அப்படின்றதுல ஆரம்பிச்சு இடைத்தேர்தலில் நிச்சயமாக அந்த மனுஷன் தான் ஜெயிப்பான், ஏன்னா அந்த மனுஷன் தான் உண்மையா இருக்கான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் தாவேகால இருக்கக்கூடியவங்களாம் மனுஷனடா நீங்க அப்படின்னும், இன்னொரு பக்கம் தாவேகால இருக்கக்கூடியவங்களாம் இவ்வளவு கீழ்த்தனமாக விமர்சிப்பீங்களா, அதுவும் த்ரிஷாவோட என்ன கம்பேர் பண்ணி எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னும், இனிமே நான் யாரை அண்ணா அண்ணான்னு சொன்னனோ அந்த ஆளை இனிமே அண்ணான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ற ரேஞ்சில் தான் விஜயலட்சுமி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிச்சயமாக இடைத்தேர்தலில் சீமான் அவர்களை நாங்க ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு அவங்க ஒரு நாம் தமிழர் கட்சி உறுப்பினராகவே மாறி பேசியிருந்தது தான் ஒரு பெரிய ஹாட் டாபிக்காக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னடா இது பேசுறது விஜயலட்சுமி தானா, எப்பவுமே சீமான கழுவி ஊத்தின அந்த வாயால இனிமே நாங்க சீமான ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தது பார்க்குற அனைவரையுமே ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆக்கி இருக்கு அப்படின்றத எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு விஷயத்தை வச்சு சீமான அதிகமாக விமர்சனம் பண்ணாங்களோ, எதை வச்சு சீமானவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாங்களோ அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட விஜயலட்சுமி சீமானுக்கு ஆதரவாக பேசி இருக்கிறது அப்படின்றது வரப்போற இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு சீமானுக்கு கை கொடுக்கும், எந்த அளவுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.